ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 எடுத்துக்காட்டு 5 என்ன கொடுத்துருக்கோம். ஒரு பழ வணிகர் ஒரு கூடை பழங்களை ரூபாய் 500க்கு வாங்கினார். ஒரு கூடை பழம் வாங்குறாரு, 500 ரூபாய்க்கு வாங்குறார். எடுத்து வரும்போது சில பழங்கள் நசுங்கி விட்டன. மீதமுள்ள பழங்களை ரூபாய் 480க்கு அவரால் விற்பனை செய்ய முடிந்தது எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்க. இப்போ முதல்ல அடக்க விலை 500, விற்ற விலை எவ்வளவுக்கு விற்கிறாரு? ஏன்னா பாதி பழம் போயிடுச்சு, 480க்கு தான் விற்கிறாரு. அப்ப நட்டம். ஏன் மைனஸ் பண்றோம்? அடக்க விலை பெருசாகவும் விற்பனை விலை சிறுசாகவும் இருக்கு. ஓகே, அதனால நட்டம் ஏற்படும். எவ்வளவு நட்டம் ஏற்படுது? 20 ரூபா நஷ்டம் ஏற்படுது. ஓகே, நட்டம் லாபமா நட்டமான்னு கேட்குறாங்க. நமக்கு நஷ்டம் ஏற்படும், 20 ரூபாய் நட்டம்.